இங்க பாரு. நல்ல பழம் தான். வேஸ்ட் ஆயிடுச்சு போல. இது எப்படி நான் க்ளீன் பண்றது? இதை நான் க்ளீன் பண்றேன். என்ன? எனக்கு இது ரொம்ப ஈஸி தான். வேணா வேணா வேணா, தொடாத. ஏய் மாதவ், பொண்டாட்டி கூட சமையல் கட்டல வேலை முடிஞ்சதா? ஈவினிங் பார்ட்டி விஷயத்தை மறந்துடாதீங்கன்னு. அனு இங்க பாரு, நீயே வந்து க்ளீன் பண்ணி கொடு. இப்படிலாம் சுத்தம் பார்த்துட்டு இருந்தா மாதவ் தான் பாவம். பாவம் இந்த பலா மரத்துக்கு தெரியுமா அவனோட இந்த மேனியா, அத என்ன சொல்லுவாங்க? ஓசிடி. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சொல்ற? நாங்க இங்க பலாப்பழம் விழுந்ததை பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன சார் விஷயம்? இந்த பலாப்பழத்தால அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை. நீங்களும் சண்டையா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை? நாங்க இங்க ஒரு ஆட்டோமா வைக்கலாமான்னு பேசிட்டு இருக்கோம். கலந்துக்கிறீங்களா? இதை விட அது மோசமானதா இருக்காது. ஆஹா, என்ன உங்க சண்டை விளக்க வந்தது? அது என்னோட தப்பா? நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. அதோ அந்த வீட்டுல இது வரைக்கும் சண்டே வந்தது இல்லையா, அங்க போய் பாருங்க. அதை நான் பாத்துக்கிறேன். இத புடி. ஹலோ, ஐடி ஃபிக்ஸ் வில்லால இருந்து. அதான் ராஜி சொல்லியிருப்பாங்களே இந்த பழம் மரத்தை வெட்டுற விஷயமா. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. ஓகே. இந்த மரத்தை வெட்ட நாளைக்கு வராங்களாடா? சரிடா. அதுக்கு முன்னாடி இந்த கலையை நான் வெட்டிட்டுமாடா? டேய், அதான் நாளைக்கு வராங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. நீ சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா, மீட்டிங் இருக்குல்ல. ஓஹோ, சரி, க்ளீன் பண்ணிட்டு போறேன். இல்ல ஜெரி, வேண்டாம். ஒண்ணும் இல்ல ஜெரி, நானே க்ளீன் பண்றேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் மனசுல இருக்கிறத சொல்லிடுவேன், பெருசப்படுத்த வேணாம். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கறதா நல்லது. நாளைக்கு என்னடா பிரச்சனை? வணக்கம் சார். கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, உங்க பொண்டாட்டிகளுக்குள்ள தானே பிரச்சனை, உங்க 2 பேருக்கு ஒண்ணு இல்லையே. கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாங்க. இந்த வயசுல பல்லு உடஞ்சா சாப்பிடுறது கஷ்டம் தெரியுமா? முறைக்காத, கிளம்பு. அப்போ உங்க நாக்கால தான் உங்க பல்லுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். பெருசா பேச வந்துட்டான். வயசான காலத்துல எதுக்கு இதெல்லாம்? பாத்து, இந்த கிழவனுக்கு வயசான காலத்துல என்ன கொழுப்பு பாத்தியா? நம்ம வீட்டுல நம்ம நின்று சும்மா பேசிட்டு இருக்கோம், அதை போய் சண்டைன்னு டாய்வா? பிரியா வளவளன்னு பேசுறத கேட்டா யாருக்குனாலும் சண்டைன்னு தான் தோணும். நான் பிரியாவை குறை சொல்ல மாட்டேன்டா. ஏண்டா, பிரியா மாதிரி ஒரு சுத்தத்தை விரும்புகிற பொண்ணுக்கு குப்பையும் கிப்பையுமோ ஒரு இடத்த பார்க்கும்போது கோவம் வரதான்றா செய்யும். ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்றாங்க, என்னன்னு தெரியல. ஹலோ சார். இந்த டிசைன் தான் மேம் இப்போ ட்ரெண்ட். அப்படியா? அப்பனா இது போதும், அது வேணாம். இப்போ நாம நம்மளுடைய ஒர்க் ஷீட்டை பத்தி பேச இந்த காதல்காரங்கள்ல இருந்து எங்களை மாத்தி விடுங்க சார். ஆமா சார், ஆமா. இப்பெல்லாம் நான் யார்கிட்ட போன்ல பேசினாலும் அவங்களுக்கு என் மேல காதல் வந்துருது. அந்த காதெல்லாம் நம்ம கிட்ட காட்ட மாட்டேங்கிறீங்களே, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாம இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரீஷெடியூல் பண்ணலாம். ஹலோ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சார்ட்ட சொல்ல. ஹலோ, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேம்மா. என்ன விஷயம்? ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு சொல்லு. வீட்டுக்கு வந்தா தான் சொல்லுவேன். ஓகே. ஒரு சர்ப்ரைஸ். ஓகேம்மா. தலையப்பாரு கலர் கலரா இருக்கு. டேய், அனு கால் பண்ணா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ குட் நியூஸ்னு சொன்னா. இது சர்ப்ரைஸ், வீட்டுக்கு வந்தோன்னு சொல்றேன். சர்ப்ரைஸ், நியூஸ், கல்யாணம் ஆகி வர 5 மாசம் ஆச்சு. அப்போ என்னவா இருக்கும்? வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கோம். டேய், அவ அப்பாவாக போறான்டா. அப்படியா? டேய், என்னாச்சு? ஆல்ரெடி இருக்கா? அடிச்சு பாய் கொடு. டேய், கங்க்ராட்ஸ்டா. நீ உடனே கிளம்பு. நானும் வரட்டா? டேய், இல்ல இங்க நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க போற. சார், நான் ஆட்டோ பிடிச்சி வந்தேன். ஜெரி, பார்ட்டி வச்சிரு. முதல்ல சம்பளம் கொடுத்தா தானே பார்ட்டி வைக்கிறது. சீக்கிரம்டா, நீ டிலே பண்ணிடாதனா. சார், உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? கஷ்டம். இப்ப இங்க என்ன மீட்டிங் நடந்துட்டு இருக்கு? ஒரே தூசியா இருக்கு, துடைக்கணும். அப்படியா? ஹலோ, வணக்கங்க. நிறைஞ்ச மனசோட நான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். இத பாரு, மாமாவும் அத்தையா முத தடவையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு சந்தோஷம் உற்சாகம் எதுவும் இல்லையே, என்னன்னு கேள்றி? ஆமா, சரிதான். அன்னைக்கு நீங்க ஓடி போனீங்களே, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இவரை ஒரு நல்ல மூட்ல பாக்குறேன். யாருக்கிட்டையும் பேசுறதில்ல, டென்ஷனாவே இருப்பாரு.
எதுக்கு எடுத்தாலும் எல்லார்கிட்டயும் கத்திட்டே இருப்பாரு. ஆளே மாறி போயிட்டாரு. பிபி வேற அதிகமாயி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்படியா? நீ வேற அவங்க பிபியை ஏத்தி விடாதம்மா. உன்னோட கொலிக் அதாம்மா இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆனானே எட்வின், அந்த பையன் சொல்லித்தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். வில்லா வாங்கினதும் இப்படி நல்ல விதமா செட்டில் ஆனதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன். அந்த நாதாரி புறம்போக்கு பண்ணாட பரதேசி அந்த தாடி இருக்கானே, சாரிமா, அவன் கையில நான் இவளை புடிச்சு கொடுத்துருந்தேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் தான் என் மாப்பிள்ளைன்னு சொல்லி அந்த எச்ச கணக்கு பாக்குறவனை யாருக்கிட்டையாவது அறிமுகப்படுத்தி இருக்க முடியுமா? ஐயோ, இவ்வளவு புகழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்களே. வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மும்பையில் தான் இருக்காங்க. எங்கள் கல்யாண விஷயம் இப்படி ஆயிடுச்சுன்னு எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளாம் இவ்வளோ சீக்கிரமாக ரீயூனியன் ஆகும்னு யோசிச்சு கூட பார்க்கல. நாங்களும் தான். இது இப்ப ஜெர்ரி சொன்ன மாதிரி ரீயூனியன் நாள் தான். நம்ம வீடு வரைக்கும் போய் அம்மாவை ஒரு தடவை பார்க்கறோம், திரும்பி வந்துடுறோம். ஐயோ இல்லை, மாதம் வந்து அது இவ எல்லாத்தையும் சொன்னாப்பா. நான் சீக்கிரம் திரும்பி வந்துடலாங்கிற. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. போயிட்டு வரலாம். ஓகேம்மா. ஜெரி, ஜெரி, நான் வந்துட்டேன்டா. பிரியா, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். இங்க பாருங்களேன், அனுக்கு ஒரு சுடிதார், ஜெரிக்கு ஒரு ஷர்ட். அனு உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாலா? இல்லையே, என்ன விஷயம்? ஆனா இத பத்தி அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏய், நீ அவகிட்ட எதுவும் கேட்டுறாத. ஒருவேளை எல்லாரும் முன்னாடி இதை சொல்லலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். சும்மா சொல்றீங்க. சும்மாலாம் இல்ல, கஷ்டப்பட்டு தான் உண்டாயிருக்கா. விடுங்க. ஏய், விடு, டைம் இல்ல. டைம் இல்லைல்ல. அனு, இங்க யாரும் இல்ல போல. ஆனா பைக் இங்க தான் இருக்கு. நான் வேணா கால் பண்ணட்டுமா? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் போயிருப்பாங்களோ? அப்படின்னா நம்மள்ட்ட சொல்லியிருக்கணுமே. எனக்கு என்னமோ ஒரே டென்ஷனா இருக்கு. நான் ஒன்று பண்றேன், அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ. அப்போ பார்ட்டி முடிஞ்சுதா? ஜெரி எதுவும் கால் பண்ணானா? இல்லையே, உன தானே இருக்கீங்க. என்னாச்சு? அவனுக்கும் கால் பண்ணலையா? ஹலோ ஹலோ, இந்த பாடலை சப்ஸ்கிரைப் செய்ய ஸ்டார் மற்றும் 1 அழுத்தவும். கட்டணங்களுக்கு உள்பட்டது. ஜெரிதான்.
ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ எங்கடா இருக்கீங்க? நாங்க ரொம்ப நேரமா டென்ஷனா இருக்கோம். ஜெரி ஹாஸ்பிட்டல்லையா இருக்க? அவ எப்படி இருக்கா? நீங்க போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. டேய் நான் இப்ப அனு வீட்டுக்கு வந்திருக்கேன்டா. இங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குடா. சரி பார்ட்டி முடிஞ்சு நானே வந்து போறேன் சரியா? இருமா. ஏய் பிரியா. ஏய் இதை வேஸ்ட் பண்ணாத, வேற யாருக்காவது யூஸ் ஆகும். சரி ஒன்று பண்ணலாம், நம்ம 2 பேரும் கிளம்பி தானே இருக்கோம், வெளியில போய் எங்கேயாவது சாப்பிட்டு வரலாம். வேண்டாம், இனி கிளம்பி போனா ரெஸ்டாரண்ட் கூட ஓப்பனா இருக்காது. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஏய் பிரியா. சொந்தக்காரங்க யாரும் இல்லாம இவ்வளவு நாள் தனியா இருந்தாங்கல்ல, சடனா எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானம் பேசியிருப்பாங்க. அப்படி பேசிட்டா அதான் போயிருப்பாங்க. கண்மூடித்தனமா நியாயப்படுத்தணும்னா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்தலாம். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, அவங்க இப்படி பண்ணது நியாயமா? எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க இருக்காங்களே. இந்த கிளைய நான் ரொம்ப நாளா உங்களை வெட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீங்க கண்டுக்கவே மாட்டேன்றீங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க இப்படி பண்ணது சரியா தப்பா? சரியா தப்பான்னு சொல்லுங்க. தப்புதான். அவங்க அடிச்சுட்டே இருக்கட்டும், திறக்க வேணாம். ஜெர்ரி. மாதவ் நாங்க தான்டா. நீங்க வேற போய் தோற போ. என்னடாச்சு சத்தத்தையே காணோம்? பிரியாவுக்கு தாங்க முடியாத தலைவலி, அதான் சீக்கிரமா படுத்துட்டோம். என்னவா இருந்தாலும் நான் உங்க 2 பேர்கிட்டையும் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். உங்க கெட் டுகெதரை பத்தி அனுவும் ஜெர்ரியும் சொன்னாங்க. நாங்க தான் வலுக்கட்டாயமா இவங்களை கூட்டிட்டு போயிட்டோம். we are really sorry. இல்ல எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். குட் நைட். சாரி. குட் நைட் சொன்னதுக்கா? தட்ஸ் ஆல் ரைட். அப்புறம் நாங்களும் கிளம்பி ஆகணும். நீங்க 4 பேரும் சேர்ந்து பிளான் பண்ண அவுட்டிங்க. நாளைக்கு நாம 6 பேரா சேர்ந்து போறோம். ஐயோ நாளைக்கு முடியாது, நாளைக்கு எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் கிட்டலாம் அப்புறம் பாத்துக்கலாம். நாளைக்கு நம்ம பார்ட்டிக்கு போறோம், எதுவும் பேசக்கூடாது. இல்ல நாளைக்கு நாங்க மறுபடியும் வருவோம். ஐயோ நாளைக்கு பிரியா ப்ளீஸ் எங்களுக்காக வா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு gift இருக்கு. அம்மாடி அது கொடுங்க. இந்தாங்க, சுத்தமான முந்திரியில இது தயாரிச்சது. மாப்பிள்ளைக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், மீதி இருக்கிறது உங்களுக்கு தான். ஐயோ இதெல்லாம் அவருக்கு பழக்கம் இல்ல, சும்மா கூட வீட்டுல வைக்கிறது இல்ல. சாரி. நான் பிரியாவுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விலகி நிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனா எனக்கு இது கண்டிப்பா வேணும். இதை இப்போ யூஸ் பண்ணணும்னு கூட இல்ல, gift தானே. விலை மதிப்பான கிஃப்ட்டை யூஸ் பண்றவங்க கிட்ட கொடுத்தாதான் நல்லது. அதான் நல்லது. ஆமா அது சரிதான். எதுவா இருந்தாலும் மத்ததெல்லாம் நாளைக்கு சாயங்காலம் தான். குட் நைட். குட் நைட். இதையும் நான் தான் சொல்லிக்கணும். நம்மள இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே. கண்டிப்பா இது அக்காக்கும் மாமாக்கும் கஷ்டமா இருந்திருக்கும். பிரியா என்னவோ கூட பிறந்தவ மாதிரி, மாதவும் நீங்களும் 2 உடம்பு ஒரு மனசுல பெருசா டயலாக்லாம் விட்டீங்க. இப்ப பாத்தீங்களா? நம்மளும் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். எதுக்கு? இதனால நம்மள விட அவங்க தானே சந்தோஷப்பட்டிருக்கணும். அப்படிதானே நம்மளும் நினைச்சோம். இத்தனைக்கும் மாமா சாரி கேட்டாரு. ஒரு gift கொடுக்கும்போது அது என்னவா வேணா இருக்கட்டும், ரிஜெக்ட் செய்யற மாதிரி ஒரு இன்சல்ட் வேற எதுவுமே இல்ல. யூஸ் பண்ணவே மாட்டாங்களாமா. அது போட்டுமா விட, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசணுமா? ஏன் மனசு அவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆகாது? அப்புறம் எதுக்கு இன்னைக்கு காலையில மட்டும் அந்த பழம் விழுந்ததுக்கு கூப்பிட்டாங்க? அசிங்கமா இருக்கு. நாம ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது. என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம்ல. பரவாயில்ல, நாளைக்கு ஈவினிங் போறோம்ல, அப்ப பாத்துக்கலாம்.
அப்புறம் போன உடனே இன்விடேஷன் அனுப்புவேன். அனுப்புன உடனே 4 பேரும் விசா எடுத்துறணும். அமெரிக்கால 15 ராத்திரியும் 14 பகலும் நாங்களே ஸ்பான்சர் பண்றோம், குறிப்பா ஃப்ளைட் டிக்கெட் உட்பட. என்னடி சொல்ற? என்னடி ஆச்சு உனக்கு? அமெரிக்கான்னு சொல்லி கூட ஃபீலிங் இல்ல. இரு அமெரிக்கானா அவ்வளவு கேவலமா உனக்கு? பிடிக்கலன்னா சொல்லு, ஆர்டிகா, அண்டார்டிகா, இப்படி வேற எங்கேயாவது. சரி, நான் இப்போ ஒரு ஒயின் ஆர்டர் பண்ண போறேன். எனக்கு கம்பெனி கொடுக்குறவங்க கொடுக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். யாரோட அட்வைஸையும் நான் கேட்க மாட்டேன். மாமா வேண்டாம். மாமா ஒயினா இருந்தாலும் இந்த இடத்துல வேண்டாம். ஏன்னா சில பேர் அதை தப்பா நினைச்சுப்பாங்க மாமா. அப்புறம் நமக்கு தான் அசிங்கம். பாத்தீங்களா, இதுதான் ரத்த பந்தத்தோட ஒரு கேர். வேண்டாம். என் மருமகளோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு மனசு நிறைய வேதனையோட இன்னைக்கு மட்டும் கேன்சல். என்ன அனு, எல்லாரும் தெரிஞ்சவங்க தானே, அவர் வேணா குடிக்கட்டுமே. அவர் ஏன் தனியாக குடிக்கணும்? அவருக்கு வேணும் நான் கம்பெனி கொடுக்குறேன். எனக்கு ஒரு ரெட் வைன். எனக்கு ஒரு ஒயிட் வைன். குடிக்க மாட்டாருன்னு பிரியா சொன்னது போய் தானே? எங்களை ஏமாத்தவா? அதனாலதான் இது வேண்டாம் நான் சொன்னேன். ஓகே, நேத்து நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். நினைச்சப்ப சொல்லுவாங்களா, நினைச்சப்ப வாபஸ் வாங்கிப்பாங்களா? இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கேட்டுட்டு இருக்கணுமா என்ன? அதை விட நான் இப்போ ஒரு உலக தத்துவம் சொல்ல போறேன். இந்த சாப்பாட்டை இப்படியே வச்சிருந்தா சூடு ஆறி போயிடும். அதனால சீக்கிரமே போய் சாப்பிடுவோம். ஸோ ஜெரி அண்ட் மாதவ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மலோ. நமஸ்தே. திரும்பவும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். என்னங்கடா என்னாச்சு? என்ன ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கு. இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே. கேவலம் எதுவும் தப்பு இருந்ததா? இல்ல, நீ ஏதோ ஃபார்மலா பேசின மாதிரி இருந்துச்சு, அதான். சார், உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும். ஒரு நிமிஷம். சரி.